திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்த்ததில் பத்திரிகையாளர்களின் பங்கு மிக அதிகம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் பத்திரிகையாளர்கள் ஊடகத்துறையினர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். திராவிட மாடல் அரசு 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நேரத்தில் தேர்தல் அறிக்கையில் சொன்ன பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருப்பதாக கூறினார். ஒவ்வொரு நாளும் சாதனை திட்டத்தின் தொடக்கத்திற்கான நாளாக இருந்து கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். சரியான இலக்கை நிர்ணயித்து அதனை நோக்கி உறுதியாக பயணித்து நிச்சயம் சாதிக்க முடியும் என்பதற்கு இந்த 4 ஆண்டு கால திராவிட மாடல் அரசே சாட்சியாக அமைந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். அரசுகளை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று கொள்கை அரசு, இன்னொன்று சேவை அரசு. நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் கொள்கை சேவை 2லையும் சிறந்து விளங்குகிற அரசாக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த 4 ஆண்டுல எப்படிப்பட்ட நெருக்கடிகள்லாம் வந்துச்சு, எவ்வளவு அவதூறுகள் பரப்பப்பட்டுச்சு, வேறு யாரையும் விட உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் எந்த இடத்துலையும் நாங்கள் கொள்கையில் தடம் மாறல. எந்த சூழ்நிலையிலும் மக்களுக்கான சேவைகள் வழங்குறதுல இருந்து நாங்கள் சோர்ந்து போகலை. அதோட வெளிப்பாடு தான் நம்ம அரசுடைய முத்திரை திட்டங்கள். இந்த சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய பணி உங்களுடைய பணி என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுடைய பங்கு தான் அதில் அதிகமாக இருக்கணும். அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் நேர்மையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் அணுகுமுறையோடும் செயல்பட்ட காரணத்தால் தான் அரசோட சாதனையை மக்கள் மனசில் இன்னைக்கு நிலைச்சி இருக்கு. இந்தியாவிற்கே முன்மாதிரியாக பல திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி இருப்பதாகவும், நம்முடைய திட்டங்களை பார்த்து பல்வேறு மாநில அரசுகள் அந்த திட்டங்களை அவர்கள் மாநிலங்களிலும் செயல்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட திட்டங்களை மனப்பூர்வமாக பாராட்ட வேண்டும் என்று பத்திரிகையாளர்களை முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்ன கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்கே முன்மாதிரியாக இருக்கக்கூடிய பல திட்டங்களை நம்ம செயல்படுத்திட்டு இருக்கிறோம். நம்ம திட்டங்களை பார்த்து மாநில அரசுகள், பல்வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசுகள் அந்த திட்டங்களை அவங்களும் அதே முறையை பின்பற்றணும், அதே மாதிரி திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று அவங்களும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட திட்டங்களை நீங்கள் மனப்பூர்வமாக பாராட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். விமர்சனம் வேணாம்னு நான் சொல்லலை. என்னுடைய 60 ஆண்டு கால வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையில் விமர்சனங்களால் நான் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய என்பது உங்களுக்கு தெரியும். எனவே நம்முடைய அரசோட திட்டங்களை இன்னும் செம்மைப்படுத்துவதற்காகத்தான் கருத்துக்கள், ஆலோசனை இருந்தால் நீங்கள் எடுத்து சொல்லணும். அந்த திட்டங்களை இன்னும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு அது சிறப்பாக துணையாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். பத்திரிகையாளர்கள் ஊடகத்துறையினர் சந்திப்பு நிகழ்ச்சியில் அமைச்சர் துரைமுருகன், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தலைமை செயலாளர் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள், நாளிதழ் பதிப்பாளர்கள், தொலைக்காட்சி நிறுவன உரிமையாளர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.